இனிமே அவன் எங்க ஓடினாலும் விடக்கூடாது. இறுக்கமா புடிச்சு வச்ச தடவை பாண்டியனை மட்டும் ஜெயிக்க விடக்கூடாது. வாய்ப்பே இல்ல. நீ வண்டியில ஏறுப்பா. ஆஜி வருவா, அரசி வருவா, நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். சரியா? எனக்கு என்னமோ செந்தில் மாமா சொல்றதுதான் சரின்னு தோணுது. என்ன சரின்னு தோணுது? சித்தப்பாக்கு நம்ம போறதுல விருப்பம் இல்லன்னு. இத்தனை நாளா நம்ம கூட இருந்துட்டு திடுதிப்புன்னு கடையை திறக்கிறோமேன்னு மாமா இப்ப கில்ட்டா ஃபீல் பண்ற. அம்பிட்டுதான். இதை வச்சு நம்மளா ஒன்னும் கற்பனை எல்லாம் பண்ணிக்க வேண்டாம். மாமா லைஃப்ல இப்படி ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும்போது நம்ம எல்லாரும் தான் கூட இருக்கணும். கண்டதையும் யோசிக்க போயிட்டு வந்துடலாம். போலாமா? டேய் வாடா, டேய் வா. அண்ணே ஒரு நிமிஷம். என்னடா? ஏண்ணே வேற இடமே இல்லாத மாதிரி இங்க எதுக்குனே கடை ஆரம்பிச்சீங்க? எந்த இடத்துக்கு என்ன குறைச்சல? அண்ணே உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா? இதே ரோட்ல தானே மச்சான் கடையும் இருக்கு. டேய் இருந்துட்டு போட்டுமா, அதுக்கு என்னடா இப்ப? அதுக்கு என்ன மச்சான் கடை இருக்கிற அதே ரோட்ல நான் எப்படின்னு கடை நடத்த முடியும்? நீங்களே சொல்லுங்க. இது அவருக்கு பண்ற துரோகம் இல்லையா? மச்சான் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? ஓ என்ன நினைப்பாரு? அவரு நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லைண்ணே. டேய், நீ என்ன லூசு மாதிரி பேசுற? ஏண்டா ஒரு தெருவுல ஒரு மளிகை கடை வைக்கணும் சட்டம் இருக்கா என்ன? அப்படி ஒண்ணு இல்ல. காரைக்குடி போயிருக்கல, பாத்திருக்கல. ஒரு தெரு நெடுக்க மளிகை கடையா இருக்கும், இன்னொரு தெரு நெடுக்க டைல்ஸ் கடையா இருக்கும், இன்னொரு தெரு நெடுக்க பூ கடையா இருக்கும். அவர் பிள்ளைங்களை பத்தி மட்டும் தானே யோசிக்கிறாரு. அப்புறம் உங்களுக்கு மட்டும் என்ன வந்துச்சு? உங்க மச்சான் உங்களுக்குன்னு எதுவுமே பண்ண போறது இல்ல. உங்க அண்ணனுங்க வச்சு கொடுத்த கடையும் பாத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் இவங்களும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் நம்ம தெருவுல தான் நிக்கிறோம். அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க இந்த கடையை நடத்தி தான் ஆகணும். முடியாது கிடையாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அப்படியே கிளம்பி போயிருவேன். உங்க கூட எல்லாம் நான் வாழவே முடியாது.